12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 10 சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகள் பயிற்சி 10.9 ஒரு மதிப்பெண் வினாக்கள்ல 1 இலிருந்து 5 வரையிலான வினாக்களுக்கான தீர்வை இத்தொகுப்பில் பார்க்கலாம். வினா எண் 1 d2y/dx² plus dy/dx இன் அடுக்கு 1/3 plus x இன் அடுக்கு 1/4 சமம் 0 எனும் வகைக்கெழு சமன்பாட்டின் வரிசை மற்றும் படிமுறையே என 4 ஆப்ஷன்கள் கொடுத்து தீர்வு கேட்கப்பட்டுள்ளது. ஒரு வகைக்கெழு சமன்பாட்டின் அடுக்குல நமக்கு 1/3 1/2 இது போல பின்ன வடிவத்துல இருக்கக்கூடாது. அவ்வாறு இருந்தது அப்படின்னா அதை கேன்சல் பண்ணிட்டு தான் நம்ம வரிசை மற்றும் படியை கணக்கிட முடியும். எனவே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வகைக்கெழு சமன்பாட்டில் அடுக்கில் இருக்கக்கூடிய 1/3 உறுப்பை மட்டும் இடதுபுறம் வச்சுட்டு மற்ற உறுப்புகளை வலதுபுறம் கொண்டு போகலாம். அப்ப dy/dx ஹோல் பவர் 1/3 d2y/dx² வலதுபுறம் போறப்ப மைனஸ்ல வரும். அடுத்து எக்ஸின் அடுக்கு 1/4 பிளஸ் வலதுபுறம் போறப்பையும் -1/4 என அமையும். dy/dx ஹோல் பவர் 1/3 கேன்சல் பண்றதுக்காக இருபுறமும் 3 அடுக்குக்கு சமன்பாட்டை உயர்த்தலாம். வலதுபுறம் 3 அடுக்குக்கு உயர்த்தும் பொழுது -d2y/dx² மைனஸ் எக்ஸின் அடுக்கு 1/4 ஹோல் பவர் 3 3 கேன்சல் ஆயிடும். அப்ப dy/dx ஈக்குவல் டு மைனஸ் குறிய பொதுவாக 2 உறுப்புகள்ல இருந்து வெளியில் எடுத்துடலாம். மைனஸை 3 முறை பெருக்கும் பொழுது நமக்கு என்ன மதிப்பு வரும்னா பிளஸ் மைனஸ் என அமையும். அப்ப மைனஸை வெளியில் எடுத்துறோம். பிராக்கெட்ல d2y/dx² பிளஸ் எக்ஸின் அடுக்கு 1/4 பவர் 3 a பிளஸ் b ஹோல் பவர் 3 என்ற இயற்கணித முற்றொருமையின்படி விரிவாக்கம் செய்யும் பொழுது a³ பிளஸ் 3a² b பிளஸ் 3ab² பிளஸ் b³ என்ற விரிவாக்கத்தில் a³ எனும் பொழுது d2y/dx² முதல் உறுப்பாக d2y/dx² ஹோல் பவர் 3 என அமையும். எனவே அதிகபட்ச வகையீடுன்னு பார்க்கும் பொழுது சமன்பாட்டுல 2ஆம் வரிசை வகையீடு தான் அதிகபட்ச வகையீடு. அதனுடைய அடுக்கில் 3 என்ற எண் அமையும். எனவே சமன்பாட்டிற்கான வரிசையானது 2, அடுக்கில் இருக்கக்கூடிய படியின் மதிப்பு 3 ஆகும். therefore முதல் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய 2, 3 என்பது சரியான விடையாகும். அடுத்து 2ஆம் கணக்கு பார்க்கலாம். y = a × cos of x plus b. இங்கு a, b என்பன எதேச்சை மாறிலிகள் எனும் சமன்பாட்டை கொண்ட வளைவரை குடும்பத்தின் வகைக்கெழு சமன்பாடு காண்க என கேட்கப்பட்டுள்ளது. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடானது y = a × cos of a plus b. இதற்கான வகைக்கெழு சமன்பாடு வேணும் அப்படின்னா சமன்பாட்டுல 2 மாறத்தக்க மாறிலிகள் அதாவது a மற்றும் b என்பன எதேச்சை மாறிலிகள் என கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த ஏவையும் பியையும் நம்ம கேன்சல் பண்ணிட்டு தான் தேவையான தீர்வு கொடுக்க முடியும். 2 எதேச்சை மாறிலிகள் அமைந்துள்ளதால் 2 முறை வகைப்படுத்த வேண்டும். சமன்பாட்டை ஒரு முறை வகைப்படுத்திட்டோம்னா எக்ஸை பொறுத்து dy/dx a என்ற மாறிலி அப்படியே வரும். cos x இன் வகையீடு -sin x ஆகும். -sin of x plus b அப்படியே எழுதிடலாம். எக்ஸை தவிர எந்த ஒரு எண்ணு இருந்தாலும் பிராக்கெட்ல இருக்கக்கூடிய உறுப்புகளை வகைப்படுத்தி எழுதணும். x plus b வகைப்படுத்திட்டோம்னா b மாறிலி 0 ஆயிடும். எக்ஸை வகைப்படுத்தும் பொழுது 1. எனவே -sin of x plus b என அமையும். 2ஆம் முறை வகைப்படுத்துறோம். d2y/dx² கணக்கிடலாம். a என்ற மாறிலி மதிப்பு அப்படியே தான் வரும். sin x இன் வகையீடானது cos x ஆகும். இந்த மைனஸ் குறி அப்படியே தான் இருக்கும். -a முன்னாடி போட்டுடலாம். -a sin இன் வகையீடானது cos of x plus b ன்னு எழுதிடலாம். a cos of x plus b க்கு பதிலாக சமன்பாடுல இருக்கக்கூடிய y பிரதியிட்டுக்கலாம். அப்போ -y இடதுபுறம் கொண்டு வந்துட்டோம்னா d2y/dx² பிளஸ் y சமம் 0. therefore கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய 4 ஆப்ஷன்ல ஆப்ஷன் 2ல இருக்கக்கூடிய வகையீடு சரியான மதிப்பாகும். d2y/dx² பிளஸ் y சமம் 0 என்பது தேவையான தீர்வு. அடுத்து 3ஆம் கணக்கு பார்க்கலாம். √sin x × dx plus dy சமம் √cos x × dx minus dy எனும் வகைக்கெழு சமன்பாட்டின் வரிசை மற்றும் படியை காண்க என கேட்கப்பட்டுள்ளது. இதுல வகையீடு dy/dx அல்லது dx/dy வெளிப்படையாக இல்லை. 2 புறமும் சமன்பாட்டின் இடதுபுறமும் சரி வலதுபுறமும் சரி dx dy ஆகிய உறுப்புகள் தனித்தனியாக இருக்கு. எனவே இதிலிருந்து dy/dx அல்லது dx/dyங்கிற அமைப்புக்கு சமன்பாட்டை மாற்றி எழுதிட்டு அதற்கு பிறகுதான் வரிசை மற்றும் படியை கணக்கிட முடியும். வலதுபுறம் √cos x × dx minus dy பிராக்கெட்ல இருக்கக்கூடிய உறுப்புகளுடன் பெருக்கும் பொழுது இடதுபுறம் √sin x × dx பிளஸ் √sin x × dy
RHS மதிப்பு ரூட் ஆஃப் காஸ் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் மைனஸ் ரூட் ஆஃப் காஸ் எக்ஸ் இன்டூ டிஒய். dy உறுப்புகள்லாம் இடதுபுறம் வைக்கும் பொழுது இடதுபுறம் ஏற்கனவே இருக்கக்கூடிய dy உறுப்பு ரூட் ஆஃப் சைன் எக்ஸ் டிஒய் மைனஸ் ரூட் ஆஃப் காஸ் எக்ஸ் டிஒய்ங்கிறது இடதுபுறம் வரப்போ மைனஸ் பிளஸ் ரூட் ஆஃப் காஸ் எக்ஸ் இன்டூ டிஒய் என அமையும். வலதுபுறம் ஏற்கனவே இருக்கக்கூடிய dx உறுப்பு ரூட் ஆஃப் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் பிளஸ் ரூட் ஆஃப் சைன் எக்ஸ் டிஎக்ஸ் வலதுபுறம் போறப்ப மைனஸ் ரூட் ஆஃப் சைன் எக்ஸ் டிஎக்ஸ் என மாற்றமடையும். டிஒய்யை ஏது பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா பிராக்கெட்ல வரக்கூடிய மதிப்புகள் ரூட் ஆஃப் சைன் எக்ஸ் பிளஸ் ரூட் ஆஃப் காஸ் எக்ஸ் இன்டூ டிஒய்னு எழுதலாம். அடுத்த உறுப்புல டிஎக்ஸை எடுக்கும் பொழுது ரூட் ஆஃப் காஸ் எக்ஸ் மைனஸ் ரூட் ஆஃப் சைன் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் டிஒய். டிஎக்ஸ் வலதுபுறம் இருந்து இடதுபுறம் வரப்ப வகுத்தல்ல வந்துடும். டிஒய் பை டிஎக்ஸ்ன்னு எழுதிடலாம். வலதுபுறம் வரப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய உறுப்பானது ரூட் ஆஃப் காஸ் எக்ஸ் மைனஸ் ரூட் ஆஃப் சைன் எக்ஸ் பை இடதுபுறம் பெருக்கல்ல இருக்கக்கூடியது வலதுபுறம் போறப்ப வகுத்தல்ல வந்ததுன்னா ரூட் ஆஃப் சைன் எக்ஸ் பிளஸ் ரூட் ஆஃப் காஸ் எக்ஸ். இப்போ டிஒய் பை டிஎக்ஸ் அப்படிங்கிற ஒரே ஒரு வகையீடு தான் இருக்கு. முதல் வரிசை வகையீடு என்பதால் இச்சமன்பாட்டிற்கான வரிசையானது 1, அதனுடைய அடுக்குல எந்த ஒரு எண்ணும் இல்லைங்கிறப்ப படியின் மதிப்பு 1ஆக அமையும். எனவே இதற்கான வரிசை மற்றும் படி 1,1 என்பது ஆப்ஷன் 3இல் அமைந்துள்ளது. அடுத்து 4ஆம் கணக்கு பார்க்கலாம். மையம் h, மற்றும் ஆரம் a கொண்ட எல்லா வட்டங்களின் வகைக்கெழு சமன்பாட்டின் வரிசை காண்க என கேட்கப்பட்டுள்ளது. சமன்பாடு வெளிப்படையாக கொடுக்கல. மையம் h, ஆரத்தின் மதிப்பு a எனவும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த இடத்துல h, என 2 மாறிலிகள் கொடுக்கப்பட்டு இருக்கிறதுனால 2 மாறிலிகள் இருக்கு. அது இல்லாம ஆரம் என்பது a என கொடுக்கப்பட்டுள்ளதால் 3 மாறிலிகள் இருக்கு. அப்போ ஒரு வகைக்கெழு சமன்பாடு நம்ம எழுதணும் அப்படின்னா அந்த மாறிலிகளை கேன்சல் பண்ணிட்டு தான் அதற்கான தீர்வு கொடுக்க முடியும். 3 மாறிலி மதிப்புகள் இருக்கிறதுனால 3 முறை வகைப்படுத்தணும் அப்படின்னா தான் 3 கேன்சல் ஆகும். எனவே வரிசை என்பது d3y/dx³ என 3ஆம் வரிசை வகையீடு தான் இதற்கான வரிசையாக அமையும். அப்போ ஆப்ஷன் 2இல் இருக்கக்கூடிய 3 என்பது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனைக்கு உண்டான வரிசை ஆகும். அடுத்த 5ஆம் கணக்கு பார்க்கலாம். y = a e⁻x + b e⁻−x. இங்கு a, b என்பன ஏதேனும் இரு மாறிலிகள் எனும் வளைவரை தொகுதியின் வகைக்கெழு சமன்பாடு காண்க என கேட்கப்பட்டுள்ளது. a மற்றும் b என்பன 2 மாறிலிகள் என கொடுக்கப்பட்டுள்ளது. அப்ப தேவையான வகைக்கெழு சமன்பாடு அமைக்கணும்னா 2 மாறிலிகளையும் கேன்சல் பண்ணிட்டு தான் நம்ம தீர்வு கொடுக்க முடியும். எனவே சமன்பாட்டை இருமுறை x-ஐ பொறுத்து வகைப்படுத்தலாம். y = a e⁻x + b e⁻−x என்பது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடு. x-ஐ பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது dy/dx இடதுபுறம் e⁻x-இன் வகையீடு e⁻x தான். b e⁻−x-க்கு e⁻−x-ன்னு எழுதிட்டு அடுக்குல இருக்கக்கூடிய -x-இன் வகையீடு என்பது x-ஐ பொறுத்து வகைப்படுத்திட்டோம்னா 1 -1. எனவே dy/dx ஆனது a e⁻x + b e⁻−x. இரண்டாம் முறை வகைப்படுத்துறோம் x-ஐ பொறுத்து d²y/dx². e⁻x-இன் வகையீடு e⁻x தான். -b e⁻−x-இன் வகையீடு e⁻−x. -x-இன் வகையீடு எனும் பொழுது மதிப்பு -1. இதனுடைய சுருக்கம் a e⁻x - b e⁻−x. இருமுறை வகைப்படுத்தியும் நமக்கு மாறிலிகள் கேன்சல் ஆகல. ஆனா இந்த a e⁻x + b e⁻−xன்னு இரண்டாம் வரிசை வகையீட்டில் கிடைச்சிருக்கக்கூடிய மதிப்பானது y-ற்கு சமமாகும். எனவே அதற்கு பதிலாக y என பிரதியிடலாம். a e⁻x + b e⁻−x என்பது y. y-ஐ இடதுபுறம் ஏது கொண்டு வந்துட்டோம்னா d²y/dx² + y இடதுபுறம் வரப்ப -y என அமையும். எனவே தேவையான சமன்பாடானது வகைக்கெழு சமன்பாடு ஆப்ஷன் 2இல் அமைந்திருக்கக்கூடிய மதிப்பு சரியானதாகும். d²y/dx² - y = 0 ஆகும். தேங்க்யூ.